எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம்லேயும் கொடுத்து விடலாங்க. ஈவன் லன்ச் டைமுக்கு கூட பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நெய் இல்லைனா வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிபியில் நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. கரம் மசாலா பொருள் முழுசாக நம்ம இதில் சேர்த்து தாளிக்க போகிறோம். முழு கரம் மசாலா பொருள் வீட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன துண்டு கல்பாசி, அன்னாசி மொக்கு சேர்த்துருக்கேன். இதனுடைய 2 கைப்பிடி அளவுள்ள பாதாம் பருப்பு, 2 கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்க்கிறேன். தாளிப்பு செய்யும் பொழுது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, சின்ன துண்டில் இருக்க பட்டை, இது போல் வாசனைக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்தாலே போதும். இந்த பருப்பு எல்லாம் நல்ல ஓரளவு பொன்னிறமாக மாறி வர சமயத்தில் நல்ல 1 கைப்பிடி அளவுள்ள திராட்சை இதில் சேர்த்துருக்கேன். காஞ்ச திராட்சை இந்த கலரில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நம்ம கருப்பு கலரில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த திராட்சை இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து தீயை நல்லா குறைச்சி வச்சு இது போல் எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் ஆழாக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு வேக வச்சு அந்த சாதத்தை இதில் சேர்க்கிறேன். பாஸ்மதி அரிசியை சாதமாக வடிக்கும் பொழுது அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அதே போல் இந்த சாதம் ஒரு 60% அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் 80% அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுப்போம் ஓரளவு. அந்த அளவு இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வடித்து எடுத்துக்கணும். நல்லா கலந்து விட்டு இது போல் ஃப்ளாட்டாக தட்டி விட்டுடுங்க. இதில் ஒரு 100 ml அளவுள்ள நல்லா சுட்டுட்ருக்க சுடு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சாதம் இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகணும். அதனால் தண்ணி சேர்த்த பிறகு இதில் 25 ml அளவுள்ள பாலில் குங்குமப்பூ 3 சிட்டிகை அளவு சேர்த்து ஊற வச்சு அந்த குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்ச பாலை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த சாதம் பொறுத்த வரைக்கும் உப்பு ஃபுல்லாக நம்ம சேர்க்கக்கூடாது. அதாவது சாதாரணமாக சாதத்துக்கு சேர்க்குற அளவில் உப்பு சேர்க்கக்கூடாது. அதில் பாதி அளவு உப்பு சேர்த்தாலே போதும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே இதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து திறந்து பார்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தால் வேக வச்சுக்கோங்க. இல்லை சாஃப்டாக வெந்திருந்ததுன்னா ஓகே. இது பழைய அரிசியாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். புது அரிசியாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இது போல் கலந்து விடும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் சாஃப்டாக வேகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி இதில் தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சாதம் எந்த அளவு உதிர் உதிராக இருக்குது. இதில் நிறைய நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால உப்பு ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. உப்பு ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டை மாறிடும். இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது காஷ்மீரி புலாவ். இதில் பார்த்தீங்கன்னா சிலர் பால் சேர்த்து செய்வாங்க, சிலர் பால் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் பால் சேர்க்க விருப்பப்படலைன்னா குங்குமப்பூவை சூடான தண்ணியிலேயே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கூட இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா இதை கலந்து விட்டுட்டேன். கொஞ்சம் வேகணும், அதனால திரும்பவும் நம்ம தட்டு போட்டு மூட போகிறோம். அதுக்கு முன்னாடி மாதுளம்பழம் மீடியம் சைஸில் இருக்கிறது உரிச்சிட்டு அதில் பாதி அளவு மாதுளை முத்துக்களை இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன சைஸில் இருக்க ஆப்பிளை கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துடலாம். சாதம் நல்லா வெந்திருந்ததுன்னா இந்த ஃப்ரூட்ஸை ஃப்ரெஷ்ஷாக அதில் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டு சர்வ் பண்ண கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே தம் போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த காஷ்மீரி புலாவில் உப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு அப்படியே மாறிடும். அதனால் உப்பு சேர்க்காதீங்க அந்த அளவுக்கு. இந்த நட்ஸு ஃப்ரூட்ஸோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸும் தெரியணும். அதனால தான் உப்பு குறைவாக சேர்க்கணும். அதே போல் தண்ணி அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த பழங்கள், ட்ரை நட்ஸு, ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பப்படி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் அவசியம் குங்குமப்பூ சேர்க்கணும். குங்குமப்பூ சேர்க்காமல் செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம செய்யலாம். ஆனால் அது ஒரிஜினல் காஷ்மீரி புலாவ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் குங்குமப்பூ வச்சுருந்தீங்கன்னா அந்த சமயத்தில் இது போல் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா 2 ஏலக்காய்க்கு பதிலாக 4 ஏலக்காய் சேர்த்து இது போல் ஒரு ரைஸ் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப சத்துங்க. இப்போது இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட்ஸை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமாக அன்னாச்சி பழமும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சீசனில் அன்னாச்சி பழம் அந்தளவு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. அதே சமயத்தில் அன்னாச்சி பழத்தோட விலையும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் அன்னாச்சி பழம் இதில் சேர்க்கலைங்க. இப்போ பாருங்கள் எந்தளவு உதிர் உதிராக சூப்பராக இருக்குது.
பாஸ்மதி அரிசியில் செய்யும் பொழுது தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் அவசரத்துக்கு செய்யும் பொழுது பாஸ்மதி அரிசி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம சீரக சம்பா அரிசியில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் காஷ்மீரி புலாவ் அப்படின்னா அதில் கண்டிப்பாக குங்குமப்பூ இருக்கணும், பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும். இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.